பாருங்கள், பேக் சைடெலாம் எனக்கு நிறைய முடி கொட்டுது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு A to Z தமிழ் குரல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேண்ட்ரஃப். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு டேண்ட்ரஃப் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் பற்றினா சரியான புரிதல் இல்லாதனால கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, அதில் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக வீட்டிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒரு 50% சடனாக குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு. ஸோ நீங்கள் எதுவுமே காஸ்ட்லியான ஆயிலெலாம் வாங்காமல், காஸ்ட்லியான ஷாம்புலாம் வாங்காமல், ஆன்லைனில் அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு தேடாமல், உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காமல் தடுக்கிறது, ப்ளஸ் அதை முடிஞ்சால் இன்னும் 50% குறைக்கிறது. ஸோ இந்த சொல்யூஷன் தான் நான் தரப்போகிறேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கையால் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தாக தான். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் தப்பான வழிகள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பல வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நிறையா இது பண்ணலாம் அது பண்ணலான்னு ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தீங்கன்னா, தயவுசெய்து அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். டெஃபினட்டாக இந்த ஒரு வீடியோவிலே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் மாற்றம் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டிலே பண்ணணுன்னு ஆரம்பிச்சிட்டா நம்மகிட்ட என்ன இருக்கும்? தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும். ஸோ அதில் அதை போட்டு காய்ச்சறது, இதை போட்டு காய்ச்சறது, அதெல்லாம் அடுத்த விஷயம், ஓகேங்களா? ஸோ வெறும் இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு 50% ஆஃப் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து எப்படி உங்கள் டேண்ட்ரஃப் அதிகமாக்காமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும். காலையில் ஏந்தோடனே தலைக்கு எண்ணெய் விடா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. என்னென்னா, ஒரு பழக்கத்தை எப்படி வந்து பழக்கிறோம் அப்படின்ற விஷயம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. இந்த தேங்காய் எண்ணெய் தான் பிரச்சனையே. ஆனால் இந்த தேங்காய் எண்ணெய் வச்சே நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம், உங்களோட டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கரெக்டாக நமக்கு யூஸ் பண்ணுறது சொல்லித்தராதனால தான் நமக்கு இந்த பிரச்சனையே வருது. ஸோ டேண்ட்ரஃப்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தலையில் வந்து அழுக்கு படியும். நம்ம தலையிலேருந்து மேல் தோல் இல்லையா, ஸோ இந்த தோல், ஸோ இது ரெண்டுமே வந்து ட்ரை ஆகும்போது, நீங்கள் தேங்காய் எண்ணெய் காலைல வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ட்ரை ஆகும்போது, எப்போ ட்ரை ஆகும்? ஒரு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாவே பேசுகிறீங்கன்னா, ஒரு ஈரமான மாவு இருக்குன்னா அதில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடுறீங்க. ஸோ தண்ணி ஊற்றி ஒரு மாவு குறைக்கிறீங்க. ஈரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு அதை டைட் ஆகுறீங்க இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான். நீங்கள் எண்ணெய் வைக்கும்போது அந்த இடம் ஈரமாக இருக்கும், அதில் டஸ்ட்டு படியும். அப்புறம் இந்த தோல் இருக்கு இல்லையா, நம்ம மண்டையில் இருக்க தோல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் செல்ஸை வந்து வெளியே தள்ளும். ஸோ இப்படி சாலிட் பார்ட்டிகள் ஏற அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் ஹீட்டால் கொஞ்சம் குறையும். நீங்கள் ஹெல்மெட்டு போடுறீங்கன்னா அதால் கொஞ்சம் குறையும். நீங்கள் தலைக்கானில் போடுறீங்கன்னா அதால் கொஞ்சம் குறையும். ஸோ இப்படி குறையும் போது ஆயில் என்ன பண்ணும்? ஆயில் ட்ரை ஆகி போயிடும். ஸோ ஆயில் ட்ரை, அது வந்து லிக்விட் ஐட்டம். ஸோ அது போனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும்? சாலிட் கண்டென்ட் இருக்கும். அந்த சாலிட் கண்டென்ட் தான் ரெசிடியூவாக உங்களுக்கு மேலே அப்படியே வந்து தேங்கி நிற்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குளம் வத்திருச்சுன்னா மேலே அப்படியே சாஃப்டான அந்த கிளே வந்து அப்படியே வெடித்து தனித்தனியாக அங்கங்கே லேயராக வருதில்ல, குளத்துலன்னு நீங்கள் ஒரு தண்ணி நிற்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே காஞ்சதுக்கப்புறம் எடையாக நிற்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம தலையில் எண்ணெய் ஒன்ஸு போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? அப்படியே காஞ்சி மேலே நிற்கிது, ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இதில் அரிப்பு ஏற்படும். ஸோ இதை அரிப்பை சொரிய அந்த இடத்துல மறுபடியும் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கை வைக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தலையில் அரிப்பு இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த காஞ்சது இருக்கு இல்லையா, ஸோ அது உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கெல்லாம் கொட்டும். ஸோ இந்த இடத்துலாம் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அது வந்து ஓவராக இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று. இதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுடைய கழுத்துடைய இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, கழுத்தோட இந்த பகுதி, இந்த பேக் சைடு, அதாவது இந்த முடி ஓரத்தில் இங்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி நம்ம இந்த இடத்துலையும் தோலில் இருந்து அப்படியே வந்து உங்களுக்கு தோல் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேட்சாக எடுத்துக்கிட்டு அசிங்கமாக தெரியும். யார் பார்த்தாலும் அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிடும். ஆனால் அது வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் தான், எல்லாருக்கும் போய்டுன்னு கிடையாது. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஆனால் அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. யாருக்கு எப்படி என்ன சுச்சுவேஷனில் எப்படி ஏற்படும்னே தெரியாது. ஸோ அதனால தான் இதை வந்து உடனே நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ என்னென்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விதமாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை தேய்ச்சி குளிக்க போகிறீங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் தலை தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ரொம்ப அழுக்காக இருக்குது தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி வாஷ் பண்ணுறேன்னா இன்றைக்கி அந்த டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை நான் வாஷ் பண்ணி ஒரு 3 days ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடனே வாஷ் பண்ணணும்னு தோணும். சில நேரத்தில் வந்து 3-4 நாளுக்கு அப்புறம் கூட வரலாம். ஸோ அது எப்படின்னா நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்கள் உடம்புல எவ்வளோ ஹீட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ டஸ்ட்டான ஏரியாவில் சுற்றிட்டுருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து மாறும். இது எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த காலத்தில். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதா இருக்கலாம், உங்கள் வேலையில் ஒழுங்காக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உங்கள் வேலையால் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதில் மூலிமா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ தலை குளிக்கிறதுக்கு 3 daysக்கு ஒரு வாட்டி குளிக்கலாம், 5 daysக்கு ஒரு வாட்டி குளிக்கலாம், வீக்லி ட்வைஸ் குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்படி குளிக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயை நம்ம நல்லா வீட்டில் தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா கொப்பரையாக தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் நல்லா ஊற வைக்கிற அளவுக்கு நிறைய தடவணும். இன்னும் இது தேங்காய் எண்ணெய் அவ்வளோ தடவை கழுத்தெல்லாம் வலிக்குமே அப்படின்னு சொல்லிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. தலை தேய்ச்சி குளிக்கணும்னும் போது மட்டும்தான், தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான், தலையில் தண்ணி ஊற்றணுன்னும் போது மட்டும்தான் நான் அந்த மாதிரி குளிக்க சொல்கிறேன். அந்த மாதிரி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை தேய்க்க சொல்கிறேன். ஓகே, எதுக்கு தேய்க்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுன்னா, இப்போ உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னது, ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே நமக்கு காஞ்சி போய் உள்ளே அந்த காஞ்ச போய் ட்ரையாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரைனஸாக இருக்கிற அந்த வேஸ்ட்டை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா இருக்கிறதுலே அழுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஆயில் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான். ஸோ அதனால் அதில் நீங்கள் ஊற வைக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் போய் நல்லெண்ணெயில் ஊற வைக்கக்கூடாது. நல்லெண்ணெயில் ஊற வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ தலையில் தேய்க்கிறாங்க அப்படின்னா அது ஹீட்டுக்கோசம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டும் மேபி இருக்கலாம். ஸோ ஆனால் அதை விட முக்கியம் இப்போது இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுன்றது தான். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து நீங்கள் ஊற வைக்கணும். 2 hours, மினிமம் 2 hours. கேட்கணுன்னா நல்லா கேட்டுக்குங்க, நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் சும்மா மேலே தலைக்கு முடிக்கு தடவக்கூடாது, மண்டையில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த காஞ்ச பகுதி இருக்கோ அந்த இடத்துல தடவணும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்படியே மழை பெஞ்சு நம்ம நனைஞ்சா எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை தடவணும். அப்படியே உங்களுக்கு இங்கெல்லாம் ஒழுகணும் தேங்காய் எண்ணெய். அந்த அளவுக்கு தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் ஷர்ட்டில் எல்லாம் நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தலையில் இருக்கிறதுலையே அது எல்லாமே விழும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் இல்லையா. ஸோ வெறும் தேங்காய் எண்ணெய், வேறு எதுவுமே கிடையாது அந்த எண்ணெயில். ஸோ தேங்காய் எண்ணெய் நான் தடவ ஆரம்பிக்கிறேன். என்னடா இவன் மேலே தடவானேன்னு பார்க்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நான் வந்து ட்ரை ஏரியா தான், நீங்கள் என்ன தான் வந்து ஸ்கல்ஃபில் தடவணும்னுவாங்க. என்னடா ஸ்கல்ஃபில் தடவுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையில் எண்ணெய் தடவணும் இல்லையா, ஸோ அது வந்து போயிட்டு நம்ம மண்டையில் படணும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த டேண்ட்ரஃப் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அதை எடுக்க முடியும் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே தடணுவாங்க, கையை உள்ளே விட்டு அதில் தடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ரிசல்ட் இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடியல தடவுங்க. ஓகேங்களா. 2 hours எதுக்கு நான் ஊற வைக்கணும்னு சொல்கிறேன்னா, ஈவன் உங்களால் ஸ்கல்ஃபை ரீச் பண்ண முடியல அப்படின்னா கூட, நமக்கு டைம் இருக்காது, வேலைக்கு போகணும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு முடியல படுற இந்த எண்ணெய் டெஃபினட்டாக ஸ்கல்ஃபில் இறங்கும் அந்த 2 hours. ஸோ அந்த 2 hours பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் பண்ணுற சான்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் விஷயம். ஸோ அடுத்தது, நீங்கள் ட்ரைனஸாக உங்கள் ஹேர் இருக்குன்னா நீங்கள் ஸ்கல்ஃப் என்ன தான் தரனாலும் ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனஸ்ஸு இருக்கிறதுனால ஸ்கல்ஃபுக்கு கொஞ்சம் அப்புறம் முடிக்கும் கொஞ்சம் போகும். ஸோ எப்படி இருந்தாலும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு மழை பெஞ்சு நனைஞ்ச மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் முடியிலேருந்து ஸ்கல்ஃப் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆயில் வேஸ்ட் ஆகும் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல் மண்டையும் வந்து மழையில் நனைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில். ஸோ இப்போ நான் வந்து 2வது செட்டு தடவிருக்கேன். ஓகே, இப்போயும் எனக்கு வந்து எந்த இடத்துலையும் எண்ணெய் வழியில். ஸோ மறுபடியும் நான் சேர்க்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மழை நல்லா கொட்டுற மழையில் நீங்கள் நனைஞ்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும், தலையில் தண்ணி ஒரு 4 மக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா எவ்வளோ தண்ணி நிற்கும், சொட்டும் இல்லையா தலையிலேருந்து. ஸோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு வந்து சைடில் அப்படியே வலியும். நீங்கள் இந்த எண்ணெய்லாம் மற்ற எண்ணெய்லாம் தடவினா வலியும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தடவணும். அப்போ பார்த்துங்க எவ்வளோ எண்ணெய் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு தடவியே 2 hours ஊறணும். அப்போ பார்த்துக்குங்க
ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த அழுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா மேலோட தான் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 ஹவர்ஸ் ஊறினா கொஞ்சம் டீப்பாக போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரும். நீங்கள் 3 டேஸ்க்கு வரைக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெரியாமல் டெய்லியும் தேங்காய் எண்ணெய் வைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. வைப்போம். ஆனால் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும். டெய்லியும் தேங்காய் எண்ணெய் தடவுமே நமக்கு ஏன் வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னு புரியாது. அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆயில் வாங்கணும் அப்படின்னு ஒரு மித்து வரும். இதனாலே போய் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆயில் வாங்குவோம். ஸோ இப்போ ஹேர் க்ரோத்துக்கு வாங்குறோன்னா அது அடுத்த விஷயம். ஹேர் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்குறோன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சே சமாளிச்சிடலாம். ஈவன் இந்த தேங்காய் எண்ணெயே வந்து உங்களுக்கு முடி ஹேர் க்ரோத் ரீக்ரோத் ஆகாமல் இந்த புது முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து முடி கொட்டுறதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, பேக் சைடெலாம் எனக்கு நிறைய முடி கொட்டுது. ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வராது. ஒரு சில இடத்துல மட்டும் அதிகமாக வரும், ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக இருக்க இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆயில் தடவிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயில் தடவிட்டு 2 ஹவர்ஸ் கம்பல்சரி, 2 ஹவர்ஸ்க்கு மேலேயும் கம்பல்சரி நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஊற வச்சுருங்க. அதுக்கு ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக வேணால் கழுத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, இங்கெல்லாம் எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சோன்னே. ஸோ ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு சிம்பிளாக நீங்கள் ரெகுலராக ஆன்டி டேண்ட்ரஃப்க்குன்னு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிங்களா, அது ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கலாம், இந்துலேக்காவாக இருக்கலாம். நான் இப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்துலேக்கா வந்திருக்கேன். நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பெட்டர் இந்துலேக்கா போடுறது பெட்டர். அது காஸ்ட்லியாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 3 ரூபா ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி வாஷ் பண்ணலாம். ஸோ வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அழுக்கு எல்லாம் வந்து ஒரு 3 டேஸ்லேருந்து 4 டேஸ் டெஃபினட்டாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இந்துலேக்கா போனீங்கன்னா ஒரு 5 டேஸ் வரைக்கும் போகும். இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். எத்தனை நாள் கழித்து அந்த டேண்ட்ரஃப் வருது அப்படின்றது. 3 நாள் கழித்து மறுபடியும் வர மாதிரி இருக்கா, 2 நாள் கழித்து மறுபடியும் வர மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கு அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வரவே வராது. ஸோ இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாரத்துக்கும் அந்த 3 நாளுக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த ஒரு வாரம் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, நல்லா சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணியிருப்பீங்க. இல்லை வந்து ஃபிசிக்கலாக நிறையா ஒர்க் இருந்திருக்கும் உங்களுக்கு. நடந்து போகிறது, அப்புறம் வந்து பஸ்ஸில் எங்கேயா போயிட்டு வந்திருப்பீங்க, அப்புறம் ரொம்ப நடந்திருப்பீங்க. ஸோ ஏதாவது ரொம்ப அலைச்சலான வேலைகள் இருந்திருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸ் போயிருப்பீங்க, அங்கே நிறையா நடந்திருப்பீங்க. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் நிறையா நடந்திருப்பீங்க. ஸோ இப்படி நிறையா வேலைகள் இருந்திருக்கும். அதாவது ஃபிசிக்கலான ஒர்க்கு. நீங்கள் வந்து அது வந்து ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேலைகள் வீட்டு வேலையிலே நிறையா பரபரப்பாக பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். நல்லா ரன்னிங்கு அது இதுன்னு ஆக்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து இந்த பிரச்சனைலாம் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா 8 ஹவர்ஸ் ஆர் 8 ஹவர்ஸ் மினிமம், அதுக்கு மேலே நல்லா தூங்கியிருந்தீங்கன்னா, மினிமம் ஒரு 6 ஹவர்ஸாச்சும் நல்லா தூங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்து கம்மியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி தண்ணி நிறையா குடிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே நான் சொன்ன மாதிரி 50% ஆஃப் டேண்ட்ரஃபை குறைச்சிடலாம். அதே மாதிரி தலை குளித்து முடித்த உடனே எண்ணெய் வைக்காதீங்க. நல்லா அந்த ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அன்றைக்கி ஈவினிங் காலைல குளிக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து லைட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் தலை ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். நைட் டைம்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிங்க. ஆனால் மோஸ்ட்லி தலையில் வந்து எண்ணெய் வந்து நைட்டு தடக்கூடாது, காலைல தான் தடவுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு குளிர்ச்சிக்கோசம். ஏன்னா நீங்கள் நைட்டு தடவிட்டு உடனே பெட்டுக்கு போனீங்கன்னா அந்த எண்ணெய் ஊறி தண்ணி உள்ள அந்த கூலிங்னஸை வந்து மெயின்டைன் பண்ணது. இன்னொன்று என்னென்னா, நம்ம தலைக்கு ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு மாய்ச்சர் லேயர் இருக்கும். அதுதான் இந்த ட்ரைனஸ் வராமல் தடுக்கும். ஸோ அந்த இது வந்து இமீடியட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் எண்ணெய் காலைல வைக்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கோ இல்லை வந்து ஸ்கல்ஃப்க்கோ நீங்கள் எண்ணெய் வைக்கிறீங்கன்னா அதை காலைல வைங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் என்னவோ அதை நல்லா கையில் குறைச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு மேலாக்க தடவி ஒரு மேலாக்க மட்டும் தடவிக்குங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்கிடும். ஸோ உங்களுக்கு ஹேர் ட்ரை ஆனாலும் மேலே இருக்கிற ஆயில் தான் ட்ரை ஆகும். அவ்வளோ சீக்கிரம் அடியில் வரைக்கும் போகாது. ஏன்னா அடியில் வரைக்கும் என்ன போயிடுச்சுன்னா அந்த டஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்கில்ல வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ட்ராண்ட்ரஃபாக மாறுறது. ஸோ அப்போ வந்து மேலாக்க நீங்கள் என்ன தருவீங்கன்னா அந்த சிக்கல் வந்து உங்களுக்கு குறையும். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுக்கணும். அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா எண்ணெய் தடவணும். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதில் நீங்கள் தலை குளிக்கணும். குளித்து முடிச்சதுக்கப்புறம் டெய்லியும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து தலைக்கு வந்து குளிர்ச்சிக்கோசம் கண்ணு குளிர்ச்சி இன்னும் சில விஷயங்களுக்கோசம் வரும். ஸோ அந்த எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு மேலாக்க தடவுங்க. அது பொறுமையாக உள்ளே போய் ஊறிக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாமல் டேண்ட்ரஃப் ஃபார்ம் பண்ணுது. இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு 50% ஆஃப். அது இல்லாமல் நான் சொன்ன அந்த வாட்டர் ஆகட்டும், தூங்குறதாகட்டும், சாப்பாடாகட்டும், இதெல்லாமே பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜில் இருக்கிற டேண்ட்ரஃப் கண்டிப்பாக ஒரு 50% குறையும். அது இல்லாமல் வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட். ஸோ இதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் அவர் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வரும். பட் என்னதான் இருந்தாலும் இதுதான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட். எல்லா வீட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருக்கும். அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இதே மெத்தடை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.